அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் எங்களோட 1 day ட்ரிப் டு ஊட்டி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஆஃபீஸில் கொலீக்ஸ் கூட சேர்ந்து 1 day ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில். அப்போது வந்து ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மோரோ லைக் ஒரு அஃபிஷியல் ட்ரிப் மாதிரி தான், ஒரு கொலீக்ஸ் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரி. அப்போ வந்து ஊட்டி பிளான் பண்ணிவிட்டு 1 day ட்ரிப் மாதிரின்றதுனால எங்கள் பிளேஸ்லேருந்து அங்கே போக நியர்லி ஒரு 3 to 4 hours மேலே ஆகும். ஏன்னா ஊட்டி ஹில் ஏரியா இல்லையா, அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்பியிருந்தோம். கிளம்பிட்டு மார்னிங் ஒரு 6-7 போது மேட்டுப்பாளையம் ரீச் ஆயிருந்தோம். அண்ட் அங்கேருந்து 2 hours ஆச்சு நாங்கள் மேலே ரீச் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் போட்டிங் தான் போயிருந்தோம். போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து ஹார்ஸ் ரைடு இருந்தது. பாப்பா பார்த்தோன்னே போகணுன்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து போனதும் ஹார்ஸ் ரைடு தான் போயிருந்தோம். அதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிருந்தாங்க அதில். அண்ட் அங்கேருந்து போட்டிங்க்கு வந்து போட்டிங் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 6 பேர் உட்காருவாங்க இல்லையா, 6 members உட்கார்ற மாதிரி போட் அதில் போங்க. ஏன்னா அதுதான் பயங்கர ஃபன்னாக இருந்தது. போட் ஒரு மாதிரி சைடாக திருப்படுது, அந்த மாதிரிலாம் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்தது. நார்மல் போட் மாதிரி உட்காந்துருந்திங்கன்னா அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த 6 பேர் உட்கார்ற மாதிரி இல்லை 10 பேர் உட்கார்றதுலேயே மோட்டர் போட் மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா சூப்பர் ஃபன்னாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து வெளியே வந்து நிறையா பூவெல்லாம் இருந்துச்சு. அங்கே நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் அங்கே நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் கூட அங்கே கிளிக் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதோட சார்ஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னாலும் தனியாக நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்கும். நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். அங்கேயே வந்து A to B இருக்குது. ஊட்டியில் மேலே போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து A to B இருக்குது. அது பிடிக்கல, நான்வெஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஜூனியர் குப்பனாவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். போட்டிங் வந்து ஆக்சுவலாக பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 6 members போகிற மாதிரி ஒரு மோட்டர் போட்டில் தான் போயிருந்தோம். பாப்பா வந்து தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேலே அந்த ஸ்லாப் மாதிரி இருக்குல்ல அங்கே உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலாக பயங்கர ஃபன்னாக போச்சு. அந்த மாதிரி போட்டை வந்து இப்படி டில்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் போட்டில் போகும்போது நம்ம சைடில் நிறைய வந்து க்ரெயின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எலிஃபெண்ட்டோட பொம்மை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கூட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஊட்டி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் டைமில் போகணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே வந்து வெதர் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன்லலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஃப்ளார்ஸ்லாம் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா அது இப்போ வந்து சீசன் இல்லை இல்லையா, அதனால் எதுவுமே பார்க்க முடியல. பட் சீசன் டைமில் போனால் அங்கே எல்லாமே ஃப்ளார்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாயிருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ ரோஸ் கார்டன் வந்து எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக பயங்கர பெரிய ஒரு கார்டன் மாதிரி. நம்ம வந்து ஃபுல்லாக நடந்து போகிறதுக்குள்ளே டயர்டாயிடுவோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குன்னூர் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இல்லையா, சிம்ஸ் பார்க் போயிருந்தோம், நடந்து டயர்டாயிட்டோம், அந்த மாதிரி இருந்தது பொட்டானிக்கல் கார்டனும். இது நாங்கள் வந்து 2 பேருமே வந்து ஊட்டி போய் சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து போயிருந்தோம். அண்ட் வெளியே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா போட் ஹவுஸ் கிட்டே எதுவுமே வாங்காதீங்க, ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில். அண்ட் பார்கெயின் பண்ணுற டேலண்ட் இருந்ததுன்னா இன்னும் கூட உங்களால் குறைச்சி வாங்க முடியும்.
நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்து ஹாரர் ஹவுஸ், ஹாண்டட் ஹவுஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் கொலம்பஸ் இருந்துச்சு. அது மாதிரி நிறையா அந்த கேமிங் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது. அதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் உடனே வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அண்ட் லைம் சோடா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பி கர்நாடகா பார்க் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே ஜிப்லைன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் முக்கியமாக போயிருந்தோம். பட் நாங்கள் போயிருந்தப்போ வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போது அங்கே உள்ளே பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது, நார்மல் க்ரீனரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் A to Bயும் இருந்துச்சு. ஆக்சுவலாக மேலே ஊட்டியில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஏற்காடு மாதிரி தான் மோரர்லெஸ். ஸோ அங்கேருந்து நாங்கள் A to Bயில் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் போயாச்சு. நாங்கள் பர்ச்சேசிங்கே ஃபுல்லாக பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே மோரர்லெஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடச்சிது. அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸ் நாங்கள் அங்கே கிளிக் பண்ணியிருந்தோம். இது வந்து 1 day ட்ரிப்புன்றதுனால எங்களால் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் பயங்கர ஃபன்னாக இருந்தது. அண்ட் பர்ச்சேசிங்கும் நிறையா பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு 2 o'clockன்னும் போது. அண்ட் வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.